அமெரிக்காவினுடைய 250வது சுதந்திர தினத்தில் பிக் பியூட்டிஃபுல் பில், இந்த பில்லை கையெழுத்திட்டு அதனை சட்டமாக்கி இருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இந்த மசோதா செல்வந்தர்களுக்கு சலுகைகளை வழங்கும், ஏழை மக்களுடைய காப்பீட்டு திட்டத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும், அமெரிக்காவினுடைய பற்றாக்குறையை அதிகரிக்கும் அப்படின்னு பல்வேறு விதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன, கவலைகள் வெளிப்படுகின்றன. தனது முதலாவது ஆட்சி காலத்தில் அதிபர் ட்ரம்ப் டாக்ஸ் கட்ஸ் அண்ட் ஜாப்ஸ் ஆக்ட் ஆஃப் 2017 அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதனுடைய நீட்சியாக கொண்டு வரப்பட்டது தான் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கிறது. ட்ரம்ப்னுடைய இந்த புதிய சட்டம் அமெரிக்காவினுடைய நிதி, சமூக நலன், குடியேற்றம், அது மட்டும் இல்லாமல் எரிசக்தி கொள்கைகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது பெரும்பாலும் பெருநிறுவனங்களுக்கும் பணக்காரர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் தான் இந்த பில்லை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு விமர்சகர்கள்லாம் கருத்து சொல்கிறாங்க. குறைந்த வருமானம் கொண்ட அமெரிக்கர்களுக்கான சுகாதார திட்டமான மெடிக்கெய்டு, இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். இந்த மெடிக்கெய்டில் அடுத்த 10 ஆண்டுகளில் குறைப்பை இந்த சட்டம் முன்மொழிகிறது. இது பெரிய சிக்கலை உண்டாக்கும். ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்சூரன்ஸ் இல்லைன்னா ஒருத்தர் அங்கே போய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் சொத்தை எழுதி கொடுத்துட்டு தான் வெளியில் வரணும் அப்படின்னு விளையாட்டாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஒரு இடம் மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில். அப்போ இந்த இன்சூரன்ஸ் பில்லில் ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வருகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இந்த மாற்றத்தினால என்ன ஏற்படும்னா, சுமார் 1,02,00,000 பேர் தங்களுடைய மருத்துவ காப்பீட்டை இழக்க நேரிடும் அப்படின்னு அஞ்சப்படுகிறது. அமெரிக்காவில் மெடிக்கெய்ட் திட்டம் அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய சுகாதார திட்டத்தின் மிகப்பெரிய ஒரு தூணாக இருக்கக்கூடிய ஒன்று. ஏழை மக்களுக்கு அத்தியாவசிய சுகாதார பாதுகாப்பை வழங்குகிறது. இந்த திட்டத்தின் மூலமாக 7 கோடி மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள். அதாவது 5 பேரில் ஒருத்தருக்கு இந்த திட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கிறது அமெரிக்காவில் வாழக்கூடிய 80% குழந்தைகள் மெடிக்கெய்ட் மூலமாக தான் பயன்பெறுகிறார்கள். அது மட்டும் இல்லை, கிராமப்புறங்களில் 50% குழந்தை பிறப்புக்கு மெடிக்கெய்ட் உதவி புரிகிறது. மகப்பேறுக்கு முற்பட்ட காலம், அதே போல் மகப்பேறுக்கு பிறகான பராமரிப்பு, இந்த 2 காலகட்டங்களையும் முக்கியமான ஒரு ஆதாரமாக ஒரு விளங்கக்கூடியது தான் இந்த மெடிக்கெய்டுங்கிற திட்டம். குறைந்த வருமானம் கொண்ட தனியார் காப்பீட்டு திட்டத்தில் இணைய முடியாதவர்களுக்கு முதன்மை சுகாதார காப்பீடு அப்படின்னு இந்த மெடிக்கெய்டை சொல்ல முடியும். குறைந்த வருமானம் கொண்ட முதியவர்கள் மற்றும் ஊனமுற்ற நபர்களுக்கு மெடிக்கெய்டு உதவிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது.